ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனல் என்ன வீடியோ அப்லோட் பண்ணணும் பார்த்தா ரியல் லைஃப் லவ் ஸ்டோரி தான் அப்லோட் பண்ணியிருக்கோம். என் லைஃப்பில் நடந்த ரியல் லைஃப் ஸ்டோரியும் அப்லோட் பண்ணியிருக்கேன். என் ஃப்ரெண்டு லைஃப்பில் நடந்தது அப்லோட் பண்ணுறேன். இப்பயும் பார்த்தா என் ஃப்ரெண்ட் லைஃப்பில் நடந்து அப்லோட் பண்ண போகிறோம். லைஃப்பில் நடந்து அது மாதிரி நம்ம ரியல் லைஃப்பில் நடந்த லவ் ஸ்டோரிலாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். அப்படி உங்கள் ரியல் லைஃப் லவ் ஸ்டோரி அப்லோட் பண்ணணும், கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க் தான், அதில் தொட்டு உங்கள் வந்து வாய்ஸ் நோட் மெசேஜில் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அந்த வீடியோவை அப்லோட் பண்ணேன். ஓகேவா? நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ரிக்வெஸ்ட்டு, எல்லாம் வீடியோ பார்க்குறீங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். லைக் பண்ணால் இன்னும் வீடியோ வந்து ரீச் ஆகும், எல்லா ஆடியன்ஸ் இன்னும் அதிக பேர் பார்ப்பாங்க, இன்னும் நம்ம வீடியோ போட்டு மோட்டிவேஷன் ஆகும். வேலை கூட இல்லை, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் போட்டு போகிறது. சரி, ஓகே, நீங்கள் வந்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுவீங்க, அந்த நம்பிக்கையில் நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணேன். நீங்கள் இன்னும் நம்ம வீடியோ செக் பண்ண பார்த்தா நம்ம ப்ளேலிஸ்ட்டும் கீழே கொடுத்துருவோம். அது தொட்டிங்கன்னா நம்ம அப்லோட் பண்ண ப்ளேலிஸ்ட் எல்லாமே வந்து நீங்கள் அதை கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். வாங்க நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். நான் சொல்ல போகிறது என் ஃப்ரெண்டோட லைஃப் ஸ்டோரி தான் சொல்ல போகிறேன். என் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு தான் அவன். நானும் அவனும் ஒன்றாவதுலேருந்து இது வரைக்கும் ஒன்றா தான் படிச்சுன்னு வந்துக்கின்னு இருக்கோம். அவன் லைஃப்பில் நடந்தான். இவனும் என் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் தான். இவன் ஆளை வந்து அது லவ் பண்ணானே, அவனும் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான். அந்த பொண்ணு என் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் தான். 3 பேரும் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் தான். ஏன்னா ஒரு கிளாஸ்மேட் தான். நானும் இவனும் வந்து ஒன்றாவதுலேருந்து இது காலேஜ் ஃபைனல் இயர் வந்துட்டு இது வரைக்கும் ஒன்றா தான் படிச்சுன்னு வந்திருக்கோம். நம்ம அப்லோட் பண்ணுறதுல பார்த்தா என் பர்சனல்லையும் இது வரைக்கும் சொன்னதில்லை, என் ஃப்ரெண்டோட பர்சனல் சொன்னதில்லை. யாருன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன மட்டும்தான் நான் சொல்லுவேன். ஓகேவா? என் பேர் சொல்லுப்பா, என் சொன்ன மட்டும் நான் சொல்லுவேன். இல்லை அவங்க 2 பேர் 3 பேரும் சொல்ல தேவையில்ல. அவன் சின்ன வயசு ஃப்ரெண்டு அவனை வச்சுக்கலாம், நடுவில் வந்தால் நடு ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கலாம், அந்த பொண்ணுன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அந்த சின்ன வயசு ஃப்ரெண்டு சின்ன வயசுலேருந்து ஒன்றா தான் இன்னும் படிச்சுட்டு வந்திருக்கோம். நடுவில் வந்தானா அவன் வந்து எங்கள் 6th ஃப்ரெண்டு, ஆனால் ஒரு கிளாஸ்மேட் தான். அந்த பொண்ணு பார்த்து அந்த பொண்ணு 6th தான் வந்தது. நாங்கள் ஒன்றா தான் படிச்சுட்டு வந்திருக்கோம். ஆனால் பார்த்தா அப்போல்லாம் நாங்கள் 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸு தான். ஒன்லி லவ்லாம் யாருமே பண்ணல. ஓகேவா? அவன் வந்து லவ் வந்து அவங்க இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, இது வரைக்கும் ஃப்ரெண்டாக தான் இருந்திருக்கும். 9th வரைக்கும் ஃப்ரெண்டாக தான் இருந்தோம். 9th மேலே தான் வந்து என் சின்ன வயசு ஃப்ரெண்டுக்கும் அந்த பொண்ணுக்கும் வந்து லவ் பண்ண ஆரம்பித்தாங்க. நடுவில் வந்தாலும் அவனை தான் பார்த்து என் ஃப்ரெண்டு என்ன பண்ணுவான், அடிக்கடி எங்கே இருந்தாலும் வெளியே இட்டு போவான். அந்த பொண்ணுக்கு என்ன வாங்கி கொடுக்குறதுன்னு அவன் தான் இட்டுன்னு போவான். எனக்கு வேறு பொண்ணு சைட் அடிக்கிறது இருந்தாலும் அவன் தான் இட்டுன்னு போவான். எங்களுக்கு கூட வந்து என்ன பேசி கீசி கைட்டி விட்டு எங்களை விட்டு அவனை தான் வந்து பெஸ்ட்டு ஃப்ரெண்டாகட்டும் அவன் தான் எங்கள் பார்த்தாலும் சுற்றி இருந்தால் வச்சுக்கினேன். எங்கே வேணால் வந்து அது இட்டுன்னு போகிறது, அந்த பொண்ணை பார்க்க போகிறது, அந்த பொண்ணு லவ் லெட்டரு இல்லை வந்து டைமிக்கு அது இது எங்கன்னா வாங்க போகிறது இவனை தான் கூட கூப்பிட்டு சுற்றிக்கினே இருப்பான். மீதி எங்களை கூட வந்து கூப்பிடுவான் எல்லா டைம்லையும், ஆனால் எங்களையும் கூப்பிட மாட்டான். எப்போ வச்சு தான் கூப்பிடுவான். ஆனால் அவனை பார்த்து எனி டைமும் வந்து கூப்பிட்டு நீங்கள் பார்த்து சுற்றின்னு இருப்பான். எனக்கு தெரிஞ்சு இப்படி கூட சுற்றவன் தான் வந்து லாஸ்ட்டாக வந்து வேண வச்சுட்டானுங்க. ஏன்னா என் ஃப்ரெண்ட் லைஃப்லேயும் பார்த்துட்டேன், இன்னும் 2 பொண்ணு ஃப்ரெண்ட் லைஃப்லேயும் பார்த்துட்டேன். கூட பெஸ்ட்டாக அவன் சுற்றினு அவன் தான் வச்சு வேண வைக்கான்னு நினைக்கிறேன். சரி, அவங்க கதை போது கண்டினியூ பண்ணலாம். இப்படி வந்து அது அவன் சுற்றிக்கினே இருந்தால் அவங்க கூட வந்து இவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சு. 9th லவ் பண்ணாங்க, 10th நல்லா லவ் பண்ணாங்க. திரும்ப பார்த்தா 11th ஜாயின் பண்ணோம். 11th பார்த்தா நாங்கள் 2 பேரும் சின்ன வயசு ஃப்ரெண்டும், அந்த பொண்ணும் பார்த்தா என் கிளாஸ் தான். நாங்கள் பார்த்தா பியூர் சயின்ஸ் எடுத்தது. அந்த பையன் பார்த்தா அது A1 எடுத்தான், பயோமேக்ஸ் எடுத்தான் அவன். அப்படியே வந்து அது 11th ஸ்டார்ட் பண்ணி ஒரு 6 month 8 month கிட்டே நல்லா தான் போய்ட்டு இருந்தது. திடீர்னு ஒரு நாள் பார்த்தா அது சின்ன வயசு ஃப்ரெண்டுக்கும் அவனுக்கும் சண்டை. என்னடா என்ன ஆயிடுச்சின்னு கேட்டால், அந்த பையன் பார்த்து என்கிட்ட நல்லா எது இருந்தாலும் ஷேர் பண்ணுவான். அந்த பொண்ணு வந்து என்கிட்ட வந்து ஃப்ரெண்டாக ஷேர் பண்ண என்கிட்ட எது இருந்தாலும் இப்படி அவன் பண்ணுறான்டா, இவன் இப்படி பண்ணுறாடா மாற்றியே சொல்லுவாங்க. நான் நல்ல போய் எல்லாருக்கும் தெரியும், பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் லவ் பண்ணால் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். லவ் பண்ணால் என்ன பண்ணுவாங்க, அவங்க சண்டை போட்டால் இவங்ககிட்ட வந்து சொல்லுவான், இவங்க சண்டை போட்டால் அவங்ககிட்ட வந்து சொல்லுவான். 2 பேரும் நம்ம போய் பஞ்சாயத்து பண்ணுறதே வேலையாக இருக்கும். அதே மாதிரி தான் நானும் பஞ்சாயத்து பண்ணுவேன். சண்டை போடாதடா, சண்டை போடாதம்மா, ஏம்மா சண்டை போடுறீங்க, ஏன் அது இதுன்னு கேட்டு இன்னும் அப்படி தான் பண்ணிக்கினாங்க. ஸோ அப்படியே பார்த்தா அது ரொம்ப சண்டை முத்திடுச்சு. ஏன் என்ன ஆயிடுச்சின்னு கேட்டது பார்த்தா அவன் வந்து எங்கிட்ட சொல்லவே இல்லை. அந்த பொண்ணு எங்கிட்ட சொல்லலை. எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரியாது. இவங்களுக்குள்ள சண்டை பிரேக்கப் அவன் கிட்டே போயிடுச்சு. என்னன்னு தெரியல. இன்னொரு ஃப்ரெண்டு மூலியமாக தான் எனக்கு தெரிஞ்சது. அவனுக்கு பார்த்தா அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, எனக்கு ஒன்றும் தெரியல. நான் இப்போ கொஞ்சம் ஸ்கூலில் அடிக்கிட்டு போக மாட்டான், கிளாஸை கட்ட அடிச்சுட்டு இல்லை வீட்டில் என்ன போய் சொல்லிட்டு வீட்டில் படுத்துன்னு இருப்பேன். ஸோ அதிகமாக நான் ஸ்கூல் போகாததுனால எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னு தெரியல. சண்டை அது மட்டும் தெரியும், ஏன் சண்டை எதுக்கு சண்டைலாம் தெரியல. கொஞ்ச நாள் போயிடுச்சு, எனக்கு ஃப்ரெண்டு மூலியமாக தெரிய வந்தது. இப்படி கூட படிக்கிற பையன் கூட ஃப்ரெண்டே வந்து அவன்கிட்ட லவ் சொல்லிட்டான். அந்த பையன் அந்த பொண்ணு பார்த்து அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. புரளி கிளப்புறது நம்ம பசங்க தான் இருக்காங்களே, பசங்க பொண்ணுங்க. ஒருத்தன் ஒன்று சொன்னால் இன்னொருத்தன் அதை சொல்லுவோம், இன்னொருத்தன் அதை சொல்லுவோம். அப்படி மாற்றி மாற்றி வந்தது என்கிட்ட.
அதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியல. சரி நம்ம ஸ்டேட்டாக போய் அந்த பையன்கிட்ட அந்த பொண்ணுக்கிட்ட போய் கேட்டுடலாமே, நம்ம ஃப்ரெண்ட்ஸு தானே. போய் கேட்டேன், ஏன்டா அது நம்ம ஃப்ரெண்டு தாண்டா, உன்னை தாண்டா வச்சு சுற்றின்னு தான், என்னை கூட கூப்பிட்டது இல்லையாடா, எங்களை கூட கூப்பிட்டின்னு சுற்றினது, உன்னை தான் அதிகமாக வச்சு சுற்றின்னு இருப்பான், எங்கள் பக்கத்துலேயும் இட்டுன்னு போவோம், நீனே இப்படி பண்ணலாமான்னு கேட்டேன். அதுக்கு அவனால் எந்த பதிலும் சொல்ல முடியல. வாயத்தை வந்து இல்லைடா நான் பண்ணது தப்பு தான், இல்லை நான் பண்ணது அது சரி தான், எதுவுமே அவனால் சொல்ல முடியல. அவன் ஆனால் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டான். அது மட்டும் தான். ஏன்னா பார்த்தா நான் வந்து சொன்னது, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னது, அவனுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிட்டே இருக்கும். அது அவன் ஃபேஸ்லேயே தெரிஞ்சு, நான் பார்த்து பேசும்போதே அவனுக்கு தெரிஞ்சுது. அதெல்லாம் பார்த்தா வாய்ஸில் நான் வந்து வாய்ஸ் நோட் அனுப்பி எதுக்கு பார்த்து பேசும்போதே அவன் ஃபேஸ் கட் நல்லா தெரிஞ்சு ரொம்ப சேட் ஆகிட்டான். அவன் தெரிஞ்சு பண்ணானா இல்லை தெரியாமல் பண்ணான்னு இது வரைக்கும் எங்களுக்கு தெரியல, ஓகேவா. ஆனால் பார்த்தா அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டான். ஆனால் பார்த்தா அது சொல்லிட்டான், நான் பண்ண தப்பு தான். அவன் எதுக்காக அது ஒரு லவ் சொன்னான் என்னன்னு தெரியல. பிடிச்சி சொன்னாலும் சும்மா விளையாட்டுக்கு சொன்னான்னா அது என்னன்னு தெரியல. அந்த பொண்ணுக்கு நான் கேட்டேன், இல்லைடா அவன் வந்து அது லவ் சொன்னான், ஆனால் எனக்கு பிடிக்கல, அவன் போய் என் ஆள் போய் அவனை அடிச்சிடக்கூடாதுன்னு தான் நான் வந்து நானும் வந்து ஆமாம் நான் தான் போய் சொன்னேன்னு அவள் அப்படி மாற்றி சொல்லிட்டா, ஓகேவா. ஏன்னு பார்த்தா இவன் ஏதோ ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே சண்டை வந்துடக்கூடாதுன்னு இவங்க வந்து அப்படியே சேஃப் பண்ணிட்டாங்க. ஆனால் என் ஃப்ரெண்டு என்ன நினச்சின்னா, ஓ 2 பேரும் தான் மாற்றி மாற்றி இது லவ் பண்ணிட்டு என்னை வந்து டீலில் விட்டீங்கன்னு சின்ன வயசு ஃப்ரெண்டு நினச்சிக்கினான். அவன் நாட்டில் மனசு கஷ்டமாயிடுச்சு அவனுக்கு. நான் போய் அதப்போ அவனை ஆறுதல் பண்ணி தேத்தி கீத்தி அவனும் வந்து ஏதோ இருக்கான், இப்போ நல்லபடியாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நல்லா இருந்தால் ஓகே தான். இல்லை எனக்கு சத்தியமாக ஒன்றும் புரியல. ஃப்ரெண்டு தான், ஃப்ரெண்டோட ஆளில் எப்படி வந்து உஷார் பண்ணுறாங்க, எப்படி பார்க்குறாங்க ஒன்றும் தெரியல. ஏன்னா அவங்க கூட தான் சுற்றுந்து அவனுக்கு தெரிஞ்சது லவ் சொன்னது, அவனை இட்டுன்னு போய் தான் லவ் சொன்னதே அவங்க முன்னாடி. அதெல்லாம் பார்த்தா அவனுக்கு கூட தான் இட்டுன்னு போய் டைரி மில்க் வாங்கினது, அவளுக்காக ட்ரெஸ்ஸு, ரிங்கு, கிஃப்ட்டு எல்லாமே லுசுக்கு எல்லாமே அவளை இட்டுன்னு போய் தான் வாங்குது. பெஸ்ட்டு ஃப்ரெண்டு நினச்சி தான். அவங்களே இப்படி பண்ண என்ன தான் பண்ண முடியும். அதனால தான் இப்போலாம் வந்து லவ் பண்ணாலும் வெளில சொல்லிக்க மாட்டாங்க பசங்க, இல்லை பொண்ணு யாருமே சொல்லிக்க மாட்டாங்க. சொன்னால் எங்கே வந்து அதோ இவங்க வந்து உஷார் பண்ணிட்டு போயிட்டாங்க. உஷார் பண்ணுறது ஒன்றும் இல்லை, நம்பிக்கை அதிகமாக வந்து இப்போ ஃப்ரெண்ட்ஸு மேலே குறைஞ்சிடுச்சு. முன்னாடியோட இப்போ வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸு மேலே. அதுக்கே நாங்கள் 3 பேர் அவனுக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸு. அவன் நடுவில் வந்தானே அவன் இல்லை, அவன் இல்லாமலேயே என் சின்ன வயசு ஃப்ரெண்டு இன்னும் 2 பேர் இன்னும் சின்ன வயசு ஃப்ரெண்டு, நாங்கள் 4 பேர் இன்னும் ஒன்றா தான் இருக்கோம், ஒன்றா தான் படிச்சுன்னு இருக்கோம். ஆனால் வேறு டிபார்ட்மெண்ட், வேறு காலேஜ் அப்படி படிச்சுன்னு இருக்கோம். அவங்க 4 பேரும் 3 பேரும் வந்து அது இன்னும் ஒன்றா தான் இருக்கும். 3 பேர் கூட இட்டுன்னு போக மாட்டான், எங்களை கைட்டு விட்டு அந்த பையனை தான் இட்டுன்னு போவான், இட்டுன்னு எங்கே பார்த்தாலும் சுற்றுவான். ஆனால் அவன் நினச்சி கூட பார்க்கல இப்படி வந்து அது பண்ணுவான்னு. அப்படி பண்ணிட்டா நாங்கள் எவ்வளோ அட்வைஸ் பண்ணோம். அப்புறம் வந்து 2 பேர் தெரிஞ்சிட்டாங்க, நல்லபடியாக லைஃப் போகுது, நல்லா இருந்தால் ஹாப்பி தான். சரி ஓகே, திருப்பி லாஸ்ட்டாக எண்ட்லிங்னு சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் பாருங்கள். அதெல்லாம் பார்த்து நம்ம சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ண இன்னும் வந்து வியூஸ் அதிகமாகும், சப்ஸ்கிரைபரும் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். ஒரு சப்ஸ்கிரைப் கூட இல்லை, கொஞ்சம் லைட்டாக மனசு கஷ்டமாக இருக்குது. நான் எஃபர்ட் பண்ணி வீடியோ போடுறது உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுதா இல்லையா தெரியல. நான் கஷ்டப்பட்டு தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். காலேஜ் போயிட்டு வந்து பார்ட் டைம் ஒர்க் பார்த்துட்டு அப்படியே தான் நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். கொஞ்சம் எனக்காக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேவா. நல்லா காலேஜ் போயிட்டு அப்புறம் பார்த்து ஈவினிங் டைமில் நான் பார்ட் டைம் ஒர்க் பண்ணிட்டு நைட்டில் அந்த கேப்பில் வந்து அந்த டைமில் வீடியோ அப்லோட் பண்ணுறது, வீடியோ ரெடி பண்ணுறது எல்லாம் பார்த்தா நான் நைட்டில் தான் அதை வீடியோ ஆல்மோஸ்ட் ரெடி பண்ணுறது. வீடியோ ரெடி பண்ணும்போது பசங்க கற்றுது விளையாடுற பசங்க சவுண்ட் கிட்ட வீட்டில் உள்ள ரெக்கார்ட் பண்ண முடியாது, வெளில வந்து ரெக்கார்ட் பண்ணின்னு இருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்த்தா நான் பேசும்போது கொஞ்சம் 1-2 வார்த்தை வந்து ப்ரொனன்சியேஷன் சேஞ்ச் ஆகும். நான் வேணும்னு பண்ணேன், கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க, ஓகேவா. அதெல்லாம் பார்த்தா நம்ம சேனலில் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அதெல்லாம் பார்த்தா என்ன மிஸ்டேக் இருந்தால், எதுனா உங்களுக்கு குறைபாடு இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னு பார்த்தா இன்ஸ்டா இல்லை பார்த்தா நீங்கள் சொல்லுங்கள், நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன்.